இன்னைக்கு எப்படியாவது அந்த குதிரவாலை பாத்துடணும். இங்க இருக்க குதிரவாளி கண்டிப்பா நம்ம ஃபிளைட்ல பார்த்த குதிரவாலா தான் இருக்கும். சோனி இந்த பக்கம் வா, இப்படி நின்னு போட்டோ எடுக்கலாம். சுபி நீங்க வா. ஏடி சோனி நீ விடடி. ஐயோ, அங்க நின்னு போட்டோ எடுத்துட்டு இருக்கிறது என் குதிரவால் தான். கண்டுபிடிச்சிட்டேன், என் குதிரவாலா தான் இருக்கணும் அது. ஐயோ, போய் கூப்பிட்டு பாப்போம். அப்படியே நில்லு. போஸ் கொடு போஸ் கொடு. போட்டோ சூப்பர். அப்படியே நின்னு இன்னொரு போஸ் கொடு. இந்த போஸ் சூப்பரா இருக்கு. சோனி இத போட்டோ எடு. இருட்டி எடுத்துட்டு தான் இருக்கேன். இந்த போஸ் சூப்பரா இருக்குல. இது என் குதிரவாலே தான். ஒரு வழியா என் குதிரவாலை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதை விட்டா உனக்கு வேற நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது ராமு. போய் பேசிடு. ஐயோ, எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியலையே. கூப்பிடுவோம். எங்க கொஞ்சம் திரும்புங்களேன். எஸ்கியூஸ் மீ, உங்களை தாங்க, கொஞ்சம் திரும்புங்களேன். என்னது சுபினா? ஆமாண்ணே பயப்படாதீங்க, அவ சுபின் தான். ஆமாண்ணே பயந்துட்டீங்களா? அண்ணே பயப்படாதீங்கண்ணே, என்னைய பார்த்து இந்த பிள்ளைகள் தான் எனக்கு பொண்ணு கேட்ட போட்டு விட்டாளுங்க. அப்ப சுபின் நீதானா அது? ஆமாண்ணே நான் தானே. அண்ணே பயந்து கீழே விழுந்ததுல அடி எதுவும் படலையே? அதெல்லாம் எதுவும் இல்ல. ஏமா இந்த தூக்குல பால் இருக்கு, அத மட்டும் சங்கதியத்தை கிட்ட கொடுத்துறீங்களா? சரிண்ணே தாங்க. இந்தாங்க. இப்பதான் சுபின் நீ ரொம்ப அழகா இருக்க. முதல்ல எனக்கு இந்த வேஷத்தை கலச்சு விடுடி. சரில ரொம்ப மினுக்காத, நல்லா தான் இருக்க. ஒரு 2-3 போட்டோ எடுத்துட்டு கலச்சு விடுறேன். என்னது இன்னும் 2-3 போட்டோவா? ஏடி சீக்கிரம் டி. சுபின் நீ இந்த கெட்டப்ல தான் ரொம்ப அழகா இருக்க. நீ நம்பலனா மக்கள்கிட்ட வேணா கேப்போமா? அப்படியா? மக்களே நான் இந்த கெட்டப்ல எப்படி இருக்கேன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சரில அவங்க சொல்லுவாங்க. நீ இன்னும் ஒரு 2-3 போட்டோக்கு மட்டும் போஸ்ட் கொடு. சீக்கிரம் எடுத்து தொலைட்டி. ஏடி சோனி சோனி. சொல்லு சந்தியா. என்ன டீ பாத்துட்டு கிடக்காங்க? அது ஒண்ணும் இல்ல சந்தியா. அந்த அண்ணன் நம்ம கிட்ட பேசிட்டு போகும்போது பாத்தியா? அந்த அண்ணன் மூஞ்சி வாட்டமா இருக்கு. அப்படியா டீ? நான் கவனிக்கலையே. அட ஆமா டி, சுபினை இந்த கெட்டப்ல பார்த்தா சிரிக்கதான் செய்வாங்க எல்லாரும். ஆனா அந்த அண்ணன் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு மூஞ்ச சோகமா வச்சுக்கிட்டு போயிட்டாங்க. என்னன்னு தெரியலையே. எப்படி அதெல்லாம் எதுவும் இருக்காது டி. இந்த கெட்டப்ல சுபினை பார்த்து பயந்துருப்பாங்க, அதனாலதான் அப்படி போயிருப்பாங்க. அப்படியும் இருக்கலாம், யாருக்கு தெரியும். சரி டி வா, இன்னொரு 4-5 போட்டோ எடுப்போம். ஐயோ இவளுங்க தொல்லை தாங்க முடியல. இவளுங்கள அக்கா வச்சுக்கிட்டு நான் பண்ற பாடம் இருக்கே. ஐயோ ஏல சுபினே நீ ரொம்ப அழகா இருக்கல. என்ன எல்லாரும் நான் அழகா இருக்கேன் அழகா இருக்கேன்னு சொல்றீங்க? நான் அவ்வளவு அழகா இருக்கேன். ஆமா சுபி நீ ரொம்ப அழகா இருக்க. எங்களை விடவே அழகா இருக்கியே. அட போங்கக்கா, கண்ணு வைக்காதீங்க என்ன. சோனி யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சே, யார் கத்துனது? அதுவா? அது ஒண்ணும் இல்ல, பூமாரியோட அண்ணன் பால் குடுக்கலான்னு வந்தாங்க. அப்ப சுபின் திரும்பி பார்த்தானா, அவனை பார்த்து அந்த அண்ணன் பயந்துட்டாங்க போல, அதான் ஆன்னு கத்திட்டாங்க. ஐயோ பாவம். சரி சரி அதை விடுங்க, வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுக்கலாம். எடுக்கலாமே. ஐயோ இவங்க இப்போதைக்கு என்ன விட மாட்டாங்க போலயே. இதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா. கடைசியில அது நம்ம குதிரவாளி இல்லையே. நான் குதிரவாளின்னு நினைச்சு எவ்வளவு ஆசையா போய் கூப்பிட்டேன். கடைசியில பார்த்தா அது சுபினா இருக்கு. அப்படின்னா நம்ம குதிரவாளி இங்க இல்லையோ? நம்ம தான் தேவையில்லாம குதிரவாளி இங்க இருக்குன்னு நினைச்சு நம்ம நேரத்தை வீணடிச்சிட்டோம். நான் உன்னை பார்க்கவே முடியாத குதிரவாளி. நீ எங்க இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? கடவுளே தயவு செஞ்சு என் குதிரவாளி என் கண்ணுல காட்டிடு. எனக்காக நான் காத்திருப்பேன். நீ எங்க இருந்தாலும் சரி, உன்னை நான் தேடி கண்டுபிடிப்பேன். சொல்லு பூமாரி. என்னன்னா ஆச்சு உனக்கு? ஏன் சோகமா படுத்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பூமாரி, லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, அதான். அப்படியானே, நாம என்ன உனக்கு மாத்திரை எடுத்துட்டு வரவா? இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம் பூமாரி, கொஞ்ச நேரம் தூங்கி ஏஞ்சுனா சரியாயிடும். சரில, அப்ப நீ தூங்கு. ஏதாவது வேணும்னா கூப்பிடு. சரி பூமாரி. பூமாரி என்னல? அம்மா எங்க போயிருக்காங்க? அம்மா கோயில் வரைக்கும் போயிருந்தாங்க, இன்னைக்கு கோவில்ல பூசல்ல, அதனால. ஓ அப்படியா, சரி பூமாரி. சரில, தலைவலிக்குதுன்னு சொன்னால நீ தூங்கு.
ஹலோ, யாரு? மிஸ்டர் ராம், நான் தான் உங்க மேனேஜர் பேசுறேன். சார் நீங்களா? சொல்லுங்க சார். ராம், உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும். என்ன சார் ஆச்சு? எனி ப்ராப்ளம்? ஆமா ராம், நம்ம கம்பெனில நிறைய லாஸ் ஏற்படுறதுனால சில பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஐயோ சார், என்ன சொல்றீங்க? ஆமா ராம், நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதுல உன்னையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க ராம். சார் என்ன சார் சொல்றீங்க? என்னைய வேலையை விட்டு தூக்கிட்டீங்களா? சாரி ராம், என்னால எதுவும் பண்ண முடியாது. மெயில் இடத்துல இருந்து ஆர்டர் வந்துச்சு, அதான் உங்களுக்கு சொல்லலாம்னு கால் பண்ணேன். உங்களுக்கு மெயில் வந்திருக்குமே, நீங்க என்ன செக் பண்ணலையா? இல்ல சார், நான் எதுவும் செக் பண்ணல. என்ன சார் இது, திடுது பண்ணி என்னை வேலையை விட்டு தூக்கிட்டீங்கன்னு சொல்றீங்க? நான் என்ன சார் பண்ணுவேன்? மிஸ்டர் ராம், சாரி, என்னால எதுவும் பண்ண முடியாது. உங்களை வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்லி மேல் இடத்துல இருந்து உத்தரவு வந்துச்சு. நான் என்ன பண்றது? உங்களை மட்டும் இல்ல, உங்களோட சேர்ந்து ஒரு 5-6 பேரை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? அது மட்டும் இல்ல ராம், எனக்கே இங்க வேலை இருக்குமா இல்லையான்னு சரியா தெரியல. சார் இந்த வேலையை நம்பிதான் சார் என் மொத்த குடும்பமே இருக்கு. நான் தான் சார் என் குடும்பத்தையே பாத்துக்கிறேன். இந்த வேலைக்கு போய் தயவு செஞ்சு எனக்கு வேலையை திரும்ப கொடுத்துருங்க சார், ப்ளீஸ் சார். சார் இப்ப திருதுபன்னு வேலை போயிடுச்சுன்னு சொன்னா நான் எங்க போய் சார் வேலை தேடுவேன்? சார் இந்த வேலை இல்லைன்னா நான் என்ன சார் பண்ணுவேன்? மிஸ்டர் ராம், என்னால எதுவும் பண்ண முடியாது. இதை பத்தி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். அண்ட் எனக்கே இங்க வேலை இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஸோ ஐம் சாரி. சார் சார், ஐயோ கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிறீங்க? நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்? இப்ப எனக்கு வேலை போயிடுச்சுன்னு நான் எப்படி அம்மா கிட்ட சொல்லுவேன்? இந்த வேலையை நம்பி தானே எல்லாமே ஓடுது. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு வேலை போன விஷயம் தெரிஞ்சா அம்மா வருத்தப்படுவாங்க. நான் என்ன பண்றது? என்னை நம்பிதான் எல்லாரும் இருக்காங்க. தங்கச்சிக்கு வேற ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இன்னும் கொஞ்ச நாள்ல. அம்மா கிட்ட இந்த விஷயத்த நான் எப்படி சொல்வேன்? வேற வேலையும் தேட முடியாது அதுக்குள்ள. நான் இப்ப என்ன பண்றது? ஏயா ராமு, அம்மா, என்னையா என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? நான் தானே உன்னை கூப்பிட்டேன். நீங்க கோயிலுக்கு போயிருக்கீங்கல்ல, பூமாரி சொன்னா. இங்க இங்க என்ன பண்றீங்கம்மா? ஏயா கோயிலுக்கு தான் போயிருந்தேன். பூஜை நடந்துட்டு இருக்கு. அர்ச்சனை சாமானை எடுத்துட்டு போக மறந்துட்டேன். அதை எடுக்கலாம் தான் வந்தேன். ஏன் உன் மூஞ்சி இவ்வளவு வாட்டமா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பொய் சொல்லாத ராம். ஏதாவது பிரச்சனையா என்ன? என்கிட்ட சொல்லியா? அது வந்துமா, என்னையா ஆச்சு? அது அம்மா எனக்கு வேலை போயிடுச்சுமா. வேலை போயிடுச்சா? ஆமாமா, வேலை போயிடுச்சுமா. ஐயோ எனக்கு தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்துதே. ஓ, வேலையை நம்பி தானேயா நம்ம குடும்பமே இருக்கு. அதாம்மா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் எதுக்கு இப்ப திடீர்னு வேலையை விட்டு தூக்கணும்? அது எங்க கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்கு. அதனால நிறைய பேரை வச்சு மேனேஜ் பண்ண முடியல. நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கிருக்காங்கம்மா. அதுல என்னையே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஐயோ கடவுளே, ஏன் என் பிள்ளைய இப்படி சோதிக்கிற? உன்னை நம்பி தானே நம்ம குடும்பமே இருக்கு. உன் தங்கச்சிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வட்டி கட்டணும், கடன் அவ்வளோ இருக்கு. அந்த கடன் எல்லாம் அடைக்கணும். யார் இனி அதெல்லாம் பண்ணுவா? இப்படி திடீர்னு வந்து வேலை போயிடுச்சுன்னு சொல்றியேயா? மா கவலைப்படாதீங்கம்மா, நான் வேற எங்கேயாவது வேலை கிடைக்குதான்னு முயற்சி பண்ணி பாக்குறேன். சரியா, வருத்தப்படாதயா. உனக்கு கண்டிப்பா வேற இடத்துல நல்ல வேலை கிடைக்கும். சரிம்மா, நீங்களும் கவலைப்படாம போங்க. நான் வேற ஏதாவது இடத்துல வேலைக்கு முயற்சி பண்றேன். எனக்கு மனசே சரியில்லையா. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். நீ வீட்ல இருன்னு. சரிம்மா. கவலைப்படாத, கடவுள் நம்மளுக்கு நல்ல வழியை காட்டுவாரு. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். எனக்கு ஏன் கடவுளே இப்படி சோதனைக்கு மேல சோதனையே தந்துட்டு இருக்கீங்க? இப்பதான் அந்த குதிரை வேலை பார்க்க முடியலையேன்னு கவலையில இருந்தேன். அதுக்குள்ளேயே வேலையும் போயிடுச்சு. எல்லாரும் லைன்ல வாங்கம்மா, அப்பதாம்மா பிரசாதம் கொடுப்பேன், இல்லைன்னா தரமாட்டேன் பாத்துக்கோங்க. எல்லாம் லைன்ல தானே நிக்கிறான். நீ முதல்ல பிரசாதத்தை போடல. சரி சரி பாட்டிமா, வந்து வாங்கிக்கோங்க. ஐ ஏக்கா, சக்கரை பொங்கல் போடுறாங்க அக்கா. சின்ன பொண்ணு, அதான் சின்ன பொண்ணு, சீக்கிரம் வான்னு கூப்பிட்டேன். ஒரு 4-5 தட்டு வாங்க சின்ன பொண்ணு, பயங்கரமா பசிக்குது. எனக்கும் வேணும் சின்ன பொண்ணு. இல்ல, எங்களுக்கு முதல்ல பிரசாதம் கொடுல, பயங்கரமா பசிக்குது. ஏக்கா பின்னாடி போய் வரிசையில நின்னு வாங்கக்கா. ஏக்கா வரிசையில நின்னு வாங்கக்கா. இங்க நிக்கிறவங்கள பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? போங்க பின்னாடி. ஏய் சின்ன பொண்ணு, நாங்க இங்க நிக்கிறோமே, உனக்கு கண்ணுக்கு தெரியல? தெரியல. ஏய் ஏக்கா, உங்களுக்கு யாராவது அங்க நிக்கிற மாதிரி தெரியுது? யாருமே இல்லையே சின்ன பொண்ணு, எனக்கு யாரும் தெரியலையே. ஏட்டி உமா, உனக்கு யாராவது தெரியுறாங்க? இல்லையே சின்ன பொண்ணு. ஏட்டி என்ன நக்கலாம்? ஏய் சின்ன பொண்ணு, இங்க வரிசையில நிக்கிறோம்ல, எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? வந்து எனக்கு பின்னாடி நின்னு வாங்கு. உனக்கு பின்னாடி எல்லாம் நின்னு வாங்க முடியாது, என்ன பண்ணுவ? ஏட்டி வளர்ந்த மாடு, போய் வரிசையில நின்னு வாங்கி தின்னட்டி. வயசானவங்க 2 பேர் நிக்கிறோம், குறுக்க வந்து நின்னுட்டு கிடக்க. போய் ஓரமா நில்லட்டி. அதெல்லாம் முடியாது மொட்டை கிழவி, நாங்க தான் முதல்ல வாங்குவோம். நாங்க வாங்கினதுக்கு அப்புறம் வேணா நீங்க வாங்கிட்டு போங்க. ஏக்கா, உங்களுக்கு யார் இப்ப பிரசாதம் தருவேன்னு சொன்னா? வரிசையில நின்னு வந்தீங்கன்னா தருவேன், இல்லைன்னா தரமாட்டேன். அவங்கிட்டயும் யாருல பிரசாதத்தான்னு கேட்டா நான் வாலியோட தூக்கிட்டு போயிடுவேன். என்னது? கடைசியா கேக்குறேன், எங்களுக்கு பிரசாதத்தை தா, இல்லன்னு வச்சுக்க வாலியோட தூக்கிட்டு போயிடுவேன். யாருக்கும் எதுவும் கிடைக்காது, பாத்துக்க.
ஏக்கா எதுக்குக்கா இங்க நின்னு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பிரசாதம் வேணா லைன்ல நின்னு வாங்கிட்டு போங்க. அதை விட்டுட்டு நடுவுல போந்து எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது நாங்க பிரச்சனை பண்றோமா? எங்களை பார்த்தா உனக்கு பிரச்சனை பண்ற ஆள் மாதிரியால தெரியுது? சின்ன பொண்ணு யாருன்னு தெரியும்ல, அவளுக்கு பிரசாதம் தராம நீ எல்லாருக்கும் கொடுத்துருவியா? சின்ன பொண்ணு விடாத, சின்ன பொண்ணு கேளு, சின்ன பொண்ணு நம்ம பிரசாதம் வாங்காம இங்க இருந்து நகர கூடாது சின்ன பொண்ணு. இல்ல இங்க பாரு, ஒண்ணே எனக்கு பிரசாதத்தை தந்துடு, இல்ல நான் வாலியோட தூக்கிட்டு போயிடுவா பாத்துக்க. ஏக்கா நான் உங்களுக்கு பிரசாதம் தந்தா ஐயர் என்னையே தான் திட்டுவாரு. லைன்ல நிக்கிறவங்களுக்கு தான் தரணும்னு சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு போய் லைன்ல நில்லுங்கக்கா. சரி சரி, உன்னைய பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு, நாங்க லைன்ல நின்னே வாங்கிட்டு போறோம். சின்ன பொண்ணு என்ன நாள் முடி? என்ன சின்ன பொண்ணு லைன்ல நின்னு வாங்கிட்டு போவோம்னு சொல்ற? அதெல்லாம் முடியாது சின்ன பொண்ணு, இப்பயே தூக்கிட்டு வா வாளிய, நம்ம அப்படியே ஓடிடுவோம். ஏன் வாலியோட தூக்கிட்டு போய் எல்லாரும் என்னைய புடிச்சு அடி அடி நடிக்கவா? நீங்க வேணா தூக்கிட்டு ஓடுங்க, உங்க பின்னாடியே நான் ஓடி வரேன். நான் எப்படி சின்ன பொண்ணு தூக்கிட்டு ஓட முடியும்? நீதான் சின்ன பொண்ணு தைரியசாலி. உன்ன மாதிரி தைரியசாலி இந்த உலகத்திலே கிடையாது. நீதான் சின்ன பொண்ணு அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வருவேன். இப்படி ஊசுபேத்தியே உடம்ப ரணகலம் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க போலயே. நாலு முடியும், உங்களுக்கு வேணும்னா வாலியை தூக்கிட்டு ஓடுங்க, இல்லன்னா கியூல நின்னு வாங்குங்க. இவ ஒருத்தி நல்லா பேசிட்டு இருப்பா, திடீர்னு பெல்ட் அடிச்சிருவா. இவ வாலியை தூக்கிட்டு ஓடுவா. ஒரு 4 நாளைக்கு இந்த சக்கரை பொங்கலை வச்சு நம்ம ஓட்டுவோம்னு பார்த்தா கடைசியில உசாராயிட்டாளே. இனி இவகிட்ட பேசி ஒரு பிரச்சனமும் இல்ல. பேசாம வாயை மட்டும் கியூல நின்னே வாங்கிட்டு போவோம். என்ன நாலு முடி தூக்கிட்டு ஓடுறீங்களா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சின்ன பொண்ணு, நம்ம கியூல நின்னே வாங்குவோம். அப்ப போய் நில்லுங்க. இல்ல குள்ள புஸ்கா நவருல, நாங்க நிக்கணும். நான் நவர மாட்டேன். நான் ஏன் நவரணும்? ஏல பரட்ட மாட்டேன், நீயாவது நவருல. நானும் நவர மாட்டேன். நான் ஏன் நவரணும்? சின்ன பொண்ணு எங்களுக்கு பின்னாடி வந்து நில்லு. எங்களுக்கு முன்னாடி நின்ன அவ்வளவுதான் ஒண்ணு. இல்ல குள்ள புஸ்கானுங்களா நவறீங்களா இல்லையா இப்ப நீங்க? அதான் அந்த பாட்டி அவங்களுக்கு பின்னாடி போய் நிக்க சொல்றாங்கல்ல, அங்க போய் நில்லுங்க, நாங்க நவர மாட்டோம். அப்படி சொல்லல, அவளுக்குலாம் நிக்க இடம் விடாத. என்ன பரட்டைக்கு பரட்ட சப்போர்ட்டோ? இல்ல பரட்ட மாட்டேன், நீ இப்ப மட்டும் நவரல அவ்வளவுதான் பாத்துக்க. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். என்னாவது பண்ணீங்க, நான் போய் எங்க அம்மா கூட்டிட்டு வந்துருவேன் பாத்துக்கங்க. ஓஹோ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? இருல உங்க 2 பேரையும் பாத்துக்கிறேன், என்கிட்ட மாட்டாமலையா போயிடுவீங்க? அப்ப பாத்துக்கோங்க, இப்ப போய் பின்னாடி நில்லுங்க. இல்ல நோஞ்சா நீயும் அவனுக்கு சிங்கிச்சாவால, இருங்கல உங்க 2 பேரையும் வச்சுக்கிறேன். ஏய் சின்ன பொண்ணு, உன் வீரத்தெல்லாம் சின்ன குழந்தைங்க கிட்ட தான் காட்டுவியா? நாங்க இங்க பேசுறோமே, எங்களுக்கு ஏதாவது பதில் சொல்றியா நீ? அவ எப்படி நம்ம கிட்ட எல்லாம் வீரத்தை காட்டுவா? அவளுக்கு நம்மள பார்த்தா பயம், அதனாலதான் அமைதியா நிக்கிறான். அக்கா எனக்கு 1008 சோழி கிடக்கு, தயவு செஞ்சு லைன்ல ஒழுங்கா நில்லுங்களேன். சரில லைன்ல தானே நிக்கிறோம். பரட்ட செம்பட்ட 2 பேரும் என்ன சொன்னீங்க? உங்க 2 பேர்கிட்டயும் நான் வீரத்தை காட்டணுமா? காட்டிட்டா போச்சு, இதுல என்ன இருக்கு? என்ன பரட்ட வைக்க போறே? எப்படி நம்ம வீரம்? அப்படி போடு சின்ன பொண்ணு, என்ன அடி. என்னங்க பாட்டி, பிடிங்க பாட்டி. என்னையா முந்திரி எல்லாம் கம்மியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம்ல? என்ன முந்திரி கம்மியா இருக்கா? ஏன் பாட்டி உங்க வயசுக்கு இவ்ளோ முந்திரி சாப்பிடுறதே அதிகம். ஏன் பாட்டி முந்திரி எவ்வளவு விக்குது தெரியுமா 1 கிலோ? இவ்ளோ முந்திரி போட்டதே அதிசயம். போங்க பாட்டி இருக்கிறத சாப்பிடுங்க. அட போல, முந்திரி கொஞ்சம் அதிகமா போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எங்க அஞ்ச பயலுங்க, இன்னும் கொஞ்சம் முந்திரி போட்டா என்னவா? அக்கா இந்தாங்க பிடிங்க. ஏல இன்னும் 2 தட்டு கொடு. அக்கா ஒரு ஆளுக்கு 1 தட்டு தான்க்கா தர முடியும், எல்லாரும் சாப்பிடணும்ல. இல்ல எக்ஸ்ட்ரா 1 தட்டாவது கொடுத்துரு, இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். ஏக்கா உங்களோட பெருத்த தொலையா போச்சுக்கா, கொடுத்து தொலைற வாங்கிட்டு போங்க. தாங்க அப்படி வா வலிக்கு. எனக்கும் 2 தட்டு கொடு. ஏக்கா எல்லாருக்குள்ள தர முடியாதுக்கா, அதான் உங்களுக்கு தந்துட்டேன்ல, அதுல இருந்து எடுத்துக்கங்க. அதெல்லாம் முடியாதுல, எங்களுக்கும் 2 தட்டு தர. இல்லன்னு வச்சுக்க, எல்லாத்தையும் போய் அவளுக்கு மட்டும் நீ 2 தட்டு தந்தேன்னு சொல்லி விட்டுருவேன் பாத்துக்க. கடவுளே இதுங்க தொல்லை தாங்க முடியல, தந்து தொலைற வாங்கிட்டு போங்கக்கா. எனக்கும் 2 தட்டு தான் வேணும். தரேன் தரேன். ஏக்கா இந்தாங்க வாங்கிக்கங்க. ஏக்கா ஆளுக்கு 2 தட்டு வாங்கிட்டீங்களே, வாங்க போவோம், அந்த பக்கம் உட்காந்து சாப்பிடுவோம். சரி சின்ன பொண்ணே, வா போவோம். டெய்லியும் 2 கிறுக்கண்டா சிக்கிறண்டா சாமி, முடியல. எல்லா கோவிலையும் இந்த மாதிரி ஆட்கள் வந்துருந்துங்க.